இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா ஸதகல்லாஹுல் அஸீம். இந்த உலகத்தை படைத்து அதனை கச்சிதமாக பரிபாலனம் செய்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்றென்று உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை கியாமம் வரைக்கும் எடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு சாலிஹான ஆண் பெண் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக. புனிதமான காலத்தில், புனிதமான நாளில், புனிதமான நேரத்தில், புனிதமான இடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழுமாறு, அவன் ஏவியவைகளை எடுத்து வாழ்வதோடு அவன் தடுத்தவைகளை தானும் தவிர்த்து மற்றவர்களையும் தடுத்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்குமாக தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் படைத்த படைப்புகளில் ஜின்களும் முக்கியமான இடத்தை வகிப்பதோடு அவர்களிலே பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்கள், கெட்டவர்கள், முஸ்லிம்கள், காபிர்கள். இவர்களால் மனிதர்களாகிய எங்களுக்கு நலவுகளும் நடக்கலாம், தீங்குகளும் நடக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கெட்ட ஜின்களிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற, பாதுகாப்பாக நாங்களும் எங்களோட பிள்ளைகளும் சந்ததிகளும் வாழ என்னென்ன வழிமுறைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய மிம்பரிலே நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக ஆசைப்படுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு படைப்பு இருக்கிறது, அல் மலஉல் அலா, அவர்கள் வானலாவிய படைப்புகள், மலக்குகள். இன்னும் ஒரு படைப்பு இருக்கிறார்கள், அல் மலஉல் அஸ்ஃபல், பூமியிலே வாழக்கூடிய படைப்புகள். நாங்கள் எங்களை அதனை பார்க்கலாம். இன்னும் ஒரு படைப்பு இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஜின்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜின்களையும் எங்களை போல இபாதத்திற்காக படைத்திருப்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஆங்காங்கே சொல்லி காட்டியிருக்கிறான், அழைத்து சொல்லி காட்டியிருக்கிறான். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ். இன்னொரு அல்லாஹ் இல்லா லியஅபுதூன் போன்ற வார்த்தைகள் மூலமாக எங்களையும் இந்த அப்துல்லா அப்துல் ரஹ்மானை போல, இந்த பாத்திமா ஆயிஷாவை போல, இந்த ஜின்களையும், அந்த ஜின்களில் இருக்கக்கூடிய அப்துல்லா அப்துல் ரஹ்மானையும், அந்த ஜின்களில் இருக்கக்கூடிய பாத்திமாவையும் ஆயிஷாவையும் அல்லாஹ் இபாதத் செய்வதற்காக அல்லாஹுடைய அடிமைகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லியிருக்கிறான். அவ்வாறு இருந்தும் கூட எங்களை விட சில சிறப்பு பண்புகளை அல்லாஹ் ஜின்களுக்கு கொடுத்திருப்பதாக அல் குர்ஆனே சொல்கிறது. எங்களுடைய இன்றைய இந்த குறுகிய நேரத்தில் மிக முக்கியமான விடயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்வோம். எங்களுக்கு தேவையான, வாழ்க்கையில் மிகவும் சந்தேகங்கள் இருக்கின்றன இது சம்பந்தப்பட்ட. அல் குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அதற்குண்டான விடைகளை தெளிவாக தந்துவிட்டது. அப்படியாப்பட்ட ஒரு சில முக்கியமான விடயங்களை இன்றைய நிபரிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அது முக்கியமான ஒன்றுதான், இந்த ஜின்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் மார்க்கம் படிப்பதெல்லாம் பின்பற்றுவதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் வாழ்கிற பொழுது ரசூலுல்லாஹ் கர்லப்பட்ட அல் குர்ஆனை தான் படிக்கவும் வேண்டும். மீண்டும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றினானாக. ஒரு பிரயாணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்தார்கள். இந்த ஹதீஸுக்குரிய பெயரே லைலத்துல் ஜின் என்ற பெயரைத்தான் இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் சொல்றார்கள், முஹத்திஸீன்கள் வைத்திருக்கிறார்கள். இரவு, ஜின்னுடைய இரவு. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ஒரு பிரயாணத்தில் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிரயாணத்தில் இருந்தோம், இரவு நேரம் நாங்கள் பார்த்த பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை.
பதறினோம், கதறினோம், அங்குமிங்கும் தேடினோம், அங்கலாய்த்து போனோம். அதிகாலையில் பார்த்தால் ஹிரா மலைக்கு அடிவாரத்தில் இருந்து அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் பயந்து உங்களை அல்லாஹ் விண்ணுக்கு உயர்த்தி விட்டானோ என்பதாக தடுமாறினோம். இல்லை என்றால் எங்களுடைய எதிரிகளும் விரோதிகளும் துரோகிகளும் உங்களை ஏதாவது செய்து விட்டார்களோ என்பதாக பயந்து இரவு முழுக்க நடுநெருங்கிக் கொண்டிருந்தோம். யா ரசூலல்லாஹ், எங்கு சென்றீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜின்கள் மார்க்கத்தை படிக்க, அல் குர்ஆனை படிக்க, சட்டதிட்டங்களை படிக்க நேரம் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக நான் கொடுத்த நேரம் இது. அவர்களுக்காக நான் மார்க்க சட்டங்களை படித்து கொடுத்து வருகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். பிரியமான சகோதரர்களே, எனவே நான் குர்ஆன் தெளிவாக ஜின்கள் இருப்பதை உறுதிப்படுத்தி நிறைய இடங்களில் ஜின்களை பற்றி அல் குர்ஆன் பேசி எங்களுக்கு ஜின்கள் இருப்பதையும் சொல்லி மனிதர்களைப் போல இபாதத்திற்குரியவர்கள் என்பதாக சொல்லி எல்லா விதமான சட்டங்களையும் மனிதர்களுக்கு தந்த எல்லா விதமான சட்டங்களையும் அல்லாஹ் ஜின்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால ஃபுகாஹ்கள் ஷாஃபி ஃபிக்ஹை சேர்ந்த ஃபுகாஹ்களும் கூட தெளிவாக எங்களுடைய சட்ட கிதாபுகளிலே ஜின்களுக்குரிய சட்டங்கள் எழுதியிருக்கிறார். எனவே நாங்கள் தொழுகைக்காக ஒது செய்ய வேண்டுமா? ஜின்களும் ஒது செய்ய வேண்டும். குளிக்க வேண்டுமா? குளிக்க வேண்டும். நாங்கள் சொல்ல வேண்டுமா? ஜின்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் நோன்பு நோக்க வேண்டுமா? ஜின்கள் நோன்பு நோக்க வேண்டும். நாங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? ஜின்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும். நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டுமா? ஜின்கள் ஹஜ் செய்ய வேண்டும். நாங்கள் ஜினா செய்யக்கூடாதா? ஜின்கள் ஜினா செய்யக்கூடாது. நாங்கள் வட்டிக்கு கொடுக்க கூடாதா? எடுக்கக்கூடாதா? ஜின்கள் எடுக்கக்கூடாது, கொடுக்க கூடாது. இப்படியாப்பட்ட எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் ஜின்களுக்கு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் மனிதர்களை போலவா? ஜின்கள் பெரும்பான்மையான பகுதிகளில் மனிதர்களை போலதான். ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திருமணம் செய்வார்கள். அவர்கள் இல்லற வாழ்க்கை எங்களைப் போல வாழ்வார்கள். எங்களைப் போல குளிப்பார்கள். அவர்களுக்கு குழந்தை குட்டிகளை சந்ததி சந்ததிகளாக பெற்றெடுத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் குர்ஆனே சொல்கிறது. இதுல ஒரு சில விடயங்களை உலமாக்கள் இஜ்மா, உலமாக்களுடைய காலமாக யோகோபித்த முடிவுகள் இஜ்மா நக்கல் செய்திருக்கிறார். அவர்களிடத்தில் எல்லாரும் இருக்கிறார்கள். நான் சொன்னதை போல பெண்கள் ஆண்கள் இருப்பதை போல கெட்டவர்கள், நல்லவர்கள், முஸ்லிம்கள், காபிர்கள், வன்னா மின்ன ஸாலிஹூன் வ மின்னா தூன ஸாலிஹ் குன்னா ஃபராயிக கிததா. எங்களிடத்திலே நல்லவர் குர்ஆன் ஜின்கள் சொல்கிறார்கள். எங்களிடத்திலே நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது. எங்களிடத்தில் வன்னா மின்னல் முஸ்லிமூன் வ மின்னல் காஃபிரூன் ஃபமன் அஸ்லம ஃபஉலைக தஹர்ரவு ரஷதா. குர்ஆன் சொல்லுது. எங்களிடத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், காஃபிர்கள் இருக்கிறார்கள். அதனாலே அல்லாஹ் கயாமத்துடைய நாளையில ஜின்களுக்கும் சொர்க்கம் வைத்திருக்கிறான், ஜின்களுக்கும் நரகம் வைத்திருக்கிறான். வஅம்மா மன் காஃப வகாம ரப்பிஹி ஜன்னதான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸ். நரகத்தை நிரப்புவேன். மனிதர்களை மட்டும் கொண்டுமல்ல, ஜின்களையும் அவர்களுக்கும் நரகம் உண்டு, அவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு, அவர்களுக்கும் ஹூருலின்கள் உண்டு. லம் யஸ்பிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். அப்படி குர்ஆன் நிறைய விடயங்களை சொல்கிறது. நான் ஓதிய எந்த ஒரு குர்ஆனுடைய வசனங்களுக்கும் நான் டிரான்ஸ்லேஷன் சொல்லவில்லை, தெரிந்த விடயங்கள் என்பதனால நேரம் வேணும் கொடுக்க மாட்டாது. எனவே கண்ணியமான சகோதரர், எல்லாம் ஜின்களிலே உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த அந்த ஆரம்ப காலம் ஜான் இருக்காங்க. எங்கட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பதை போல அவர்களுடைய வாப்பா ஜான். ஜானுக்கு பிரச்சனையாக இருந்தது, அவன் காபிர் ஜின்களை அனுப்புவான் வானத்திற்கு. எதற்காக? அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளைகளை பகிர்ந்து கொள்கிற பொழுது அதனை ஒலித்திருந்து கேட்பார். 7வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை விழித்திருந்து சுமப்பார்கள். 6, 5, 4, 3 இந்த வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மயங்கி விழுந்து விடுவார்கள். பிஸனதின் ஸஹீஹின் அபூ தாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் எழும்பி
ஏழாவது வானத்துடைய மலக்குகளிடத்திலே கேட்பார்கள், அல்லாஹ் என்ன கட்டளை சொன்னான், அதனை அவர்களும் பகிர்ந்து கொள்வார்கள். இதையெல்லாம் ஜின்கள், கெட்ட ஜின்கள், காபிர் ஜின்கள், இந்த முர்த்தத்துகள், இந்த பாவி ஜின்கள் ஒலித்திருந்து கேட்டு வருவார்கள். அல்லாஹ் அதனை குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ. அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களை படைத்தது 3 விடயங்களுக்காக. நட்சத்திரங்கள் ஒன்று زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيا, பார்த்தால் வானம் அழகாக பசுந்தாக கண்குளிர காட்சியளிக்க வேண்டும், அதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இன்னொன்று வழிகாட்டியாக, கடலிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் இப்பொழுதுதான் கூகுள் மேப்போடு போகிறார்கள். முன்னே காலத்தில் நட்சத்திரங்கள் தான் வழிகாட்டி. காட்டிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் நட்சத்திரங்கள் தான் வழிகாட்டி. மூன்றாவதாக அல்லாஹ் நட்சத்திரங்களை படைத்திருப்பது ருஜூவல் ஷயாத்தீன், இந்த மலக்குகள் ஒளித்திருந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்கிற கெட்ட காபிர் ஜின்களுக்கு எரிகின்ற எரிகற்களாக அல்லாஹ் இந்த நட்சத்திரங்களை படைத்திருப்பதாக ருஜூவல் ஷயாத்தீன் குர்ஆனிலே சொல்கிறார். நாங்கள் நட்சத்திரங்கள் விழுவதை போல நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறோம் அல்ல, இது ஷைத்தானுக்கும் ஜின்னுக்கும் எரிகிற கற்கள், எரிப்பட்டு வர்றாங்க, ஓடுகிறார்கள், அப்படிதான் நட்சத்திரங்கள் விழுகின்றன. எனவே கண்ணியமானவர்களே, இப்ப ஜான் சொன்னான் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, முன்னைய காலத்தை போல இந்த கட்டளைகளை செவிமடுக்க முடியாமல் இருக்கிறது, சாஸ்திரக்காரர்களுக்கு அவருடைய கூட்டாளிமார்களுக்கு ஒப்படைக்க முடியாமல் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கேள்வியை கேட்டுவிட்டார்கள். நான் சொல்வதெல்லாம் இவ்விடத்துல சனதே சஹீஹோட உள்ள ரிவாயத்தை மட்டும் தான் ஞாபகப்படுத்துகிறேன். யார சொல்லலாம், சில சாஸ்திரக்காரர்கள் சொல்லுகிற விடயம் உண்மை மாதிரி இருக்கிறது. உண்மைதான். எவ்வாறு உண்மை? இந்த ஒலித்து வானத்திற்கு அல்லாஹ் போடுகிற மலக்குகளுக்கு சொல்லுகிற கட்டளையிலே ஒலித்தொலித்து கேட்டு கேட்டு ஓடோடி வந்து அறையும் குறையுமாக கேட்டு வந்து 100% பொய்களை கலந்து சாஸ்திரக்காரர்கள் கொடுப்பார்கள். எப்பயாவது ஒன்று உண்மையாக அல்ல, எல்லாமே உண்மை அல்ல. அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எந்தையும் அல்ல. எனவே உலகத்துக்கு போய் பாருங்க என்ன பிரச்சனை. அந்த கெட்ட காபிர் ஜின்கள் வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரிவாயத்திலே ஃபஜ்ருடைய தொழுகை, இன்னொரு ரிவாயத்திலே மக்ரிபுடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டி இமாமாக ஒரு சில சஹாபாக்களை வைத்து தொழுகை நடாத்தி கொண்டிருக்க அந்த அல் குர்ஆனை கேட்ட காபிர் ஜின்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இலா ருஷ்தி ஃபஆமன்னா பிஹி வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. சில ஜின்களுடைய சில கூட்டம் குர்ஆனை கேட்டார்கள். குர்ஆனை சொன்னார்கள். என்ன தெரியுமா? காபிர்கள் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இன்று குர்ஆனின் அஜபா, ஒரு ஆச்சரியமான அபூர்வமான அதிசயமான அல் குர்ஆனை செவிமடுத்தும் கேட்டோம். இதற்கப்புறமாக நாங்கள் முஷ்ரிக்குகளாக வாழ முடியாது, காபிர்களாக வாழ முடியாது. பாமன்னா பிஹி, நாங்கள் இதோ இஸ்லாத்தை தழுவுகிறோம் என்பதாக முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. நிறைய கெட்ட காபிர் ஜின்கள்லாம் இருக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆரம்பத்துல சொன்னதை போல மலக்குகள், மனிதர்கள், ஜின்கள். அப்ப ஷைத்தான் யார்? யார் இந்த இப்லீஸ்? யார் அந்த ஷைத்தான்? இவர்கள் இன்னும் ஒரு படைப்பா, இல்லை என்றால் இந்த 3 லிஸ்ட்ல உள்ள ஏதாவது ஒரு பகுதியா என்று கேட்டால் இந்த கேள்விக்கும் அல் குர்ஆன் விடை சொல்லிவிட்டது. என்ன சொல்கிறது என்றால், ஃபஸஜது இல்லா இப்லீஸ கான மினல் ஜின்னி. இந்த இப்லீஸ் வேற யாரும் அல்ல, இந்த ஷைத்தான் வேற யாரும் அல்ல, இவர்கள் ஜின்னை சார்ந்தவர்கள். இந்த ஜின்னினத்திலே யார் யாரெல்லாம் பாவிகளோ, யார் யாரெல்லாம் விரோதிகளோ, முர்த்தத்துகளோ, காபிர்களோ, கெட்டவர்களோ, அநியாயக்காரர்களோ, அநியாயங்களை அரங்கேற்றுபவர்களோ, இவர்கள் தான் இந்த ஷைத்தானும் இப்லீஸும் என்று அல் குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கிறது. யாவது யூடியூப்ல சில வீடியோக்களை பார்த்து ஏமாந்துறாங்க. அல் குர்ஆன் நான் சொன்னது நாங்கள் ஓதினோம் இல்லையா, சூரா காஃபிர்ல ஃபஸஜது இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின்னி. அவ்வளவுதான். அல் குர்ஆன் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்க. நாங்க ஏன் யார் யாருடைய பேச்சு எல்லாம் கேட்டு நாங்கள் குர்ஆனை மறக்க வேண்டும், மறுக்க வேண்டும். எனவே குர்ஆனை நாங்கள் படிக்கிற பொழுது, ஹதீஸ்களை படிக்கிற பொழுது எங்கெல்லாம் ஷைத்தான் இப்லீஸ் என்று வருகிறதோ அவர்கள் இந்த ஜின் இனத்திலே உள்ள
கெட்டவர்கள் காஃபிர்கள். அவ்வளவுதான் சுருக்கம். இதனாலதான் ரசூலுல்லாஹ் பல பாடங்கள் எங்களுக்கு நடத்தி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, முக்கியமான இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. அவர்கள் மனிதர்களை போல சாப்பிடுவார்களா? ரசூலுல்லாஹ் அதனை கற்றுத் தந்தார்கள். என்ன? லா தஸ்தன்ஜூ பிர்ரௌஸி வலா பில்அஹ்லாம் ஃபைன்னஹு ஸாது இஹ்வானிக்கும் மினல் ஜின். ஹிரா குகையில மார்க்கம் படிக்க கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது ஜின்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க எங்களுக்கு என்ன ஹலால் என்ன ஹராம், என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன சாப்பிட கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார். இதெல்லாம் படித்து கொடுத்து தான் வந்திருக்கிறேன். இது நான் சொன்னது இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொன்னார்கள், எங்களை பார்த்து சொன்னார்கள், இந்த முட்கள், கோழி இறைச்சி சாப்பிடுகிறோம், ஆட்டு இறைச்சி சாப்பிடுகிறோம், மாடு சாப்பிடுகிறோம், ஒட்டகங்கள், இதனை முட்களை வைத்து நஜிசுகளை சுத்தப்படுத்தாதீர்கள், இவைகளை நஜிசுகளுக்கு மேலும் போடாதீர்கள். ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன் தெரியுமா? இவைகள் உங்களுடைய சகோதரர்களான ஜின்களுடைய சாப்பாடு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனாலே தான் என்னோட பழையவர்கள் சொல்வார்கள், இந்த காலத்துல எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. என்னோட முன்னோர்கள் சொல்வார்கள், நஜிசுகளை போடவே, நஜிசுகளுக்கு மேல போடவே இல்லை. என்ன இஸ்லாத்துல இல்லாத சொல்றீங்க? எல்லாம் இஸ்லாத்துல இருக்குது. இல்லைதான் பரவாயில்லை, நாங்கள் மறுக்க இருக்குது. அது ஆபத்தானது, பயங்கரமானது. என்னுடைய சகோதரருடைய சாப்பாடுகளை நாங்கள் அங்க போட்டால் அவர்களால் எங்களுக்கு ஆபத்துகள் வரலாம். நாளை அதை நாங்கள் பைத்தியக்காரர்களாக மாறவும் காரணமாக மாறலாம். அதனாலேதான் விசேஷமாக 2 விடயங்கள் ஹதீஸ்களை வைத்து உலமாக்கள் ஞாபகப்படுத்துகிறார். ஒன்று, வீடுகளை சுத்தமாக வைத்திருக்கணும் என்றோம். என்னோட பரக்கத்துக்கும் அது காரணம். பாத்திரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். எங்களோட கிச்சன் ஸ்பெஷல், எங்களோட சமையல் அறைகள் இருக்கிறது அல்லவா, அது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும், மிகவும் பாதுகாப்புக்குரியதாக இருக்க வேண்டும். பெண்களோட சண்டை போடணும் எல்லாம் சொல்லப்படல. நாங்களும் அவர்களுக்கு துணையாக இருந்து இரவு நேர எச்சில் பாத்திரங்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அது முட்களோடு இரவு முழுக்க கிச்சன்ல இருக்கக்கூடாது. சாப்பாடு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்து விட்டு சென்று விட்டார். அதிகமான பிரச்சனை பகல் நேரம் எல்லாம் கிச்சன் சுத்தமாக இருக்கும். இரவு நேரம் எங்களுடைய சகோதரர்கள் சாப்பிட்ட நேரம் 10 மணி, 11 மணி, 12 மணி நைட் சாப்பாடு, அதுவே ஒரு ஆபத்து. அதற்கு அப்புறமாக எங்களோட பெண்கள் பகலெல்லாம் டயர்டு, அதனால அந்த முட்களோட எச்சில் பாத்திரங்களோட கிச்சன்ல வச்சுட்டு தூங்கிடுவாங்க. அது ஆபத்தை உண்டாக்கலாம். எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட பெண்களுக்கும் எங்களுக்கும் அது பிரச்சனையாக மாறலாம். அஸ்ஸரா ஹதீஸ்ல தெளிவாக இருக்கிறது. பைத்தியத்தை கூட உண்டாக்கலாம். அது மிகவும் நிதானமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பாத்திரம் சுத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்படுகிறதோ இஸ்தக்ஃபரத் லஹுல் கஃபான், அந்த பாத்திரம் அவருக்காக, அந்த பெண்ணுக்காக, அந்த கணவனுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடும். இரவு முழுக்க மன்னிப்பு தேட போகுது. சுத்தமாக கழுவி அடுக்கப்பட்டிருந்தார், எச்சில்களோடு இருந்தார். ஹதீஸிலே மாற்று கருத்து சொல்லுங்க. எந்த பாத்திரம் சுத்தமாக இருந்து அவருக்காக இஸ்திக்பார் செய்யுமோ அது அசுத்தமாக இருந்தால் இரவு முழுக்க பத்வா கூட செய்யலாம், பரக்கத்து கூட வரமாட்டாது, ஆபத்துகள் வரலாம். அதனால எச்சில்களோட எங்கட டஸ்ட்பின்கள் கூட கிச்சன்ல இருக்கக்கூடாது இரவு நேரம். அது பாதுகாப்பான முறையில வெளியில தான் வைக்கப்பட வேண்டும். இல்லையா வெளியில அந்த முட்கள் வைக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா அதுக்குரிய தெளிவை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. எனவேதான் ரசூலுல்லாஹ் பாடங்கள், என்ன சாப்பாடு, அவர்கள் எங்க தூங்க எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். இந்த ஜின்கள் முக்கியமான ஒரு கேள்வி, இவருக்கு மறைவான விடயங்கள் தெரியுமா தெரியாதா? சத்தியமாக மறைவான விடயங்கள் அவருக்கு தெரிய மாட்டார்கள். அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்கள் எல்லாம் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு நபி, அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி வாழ்ந்தவங்க ஜின்கள். அவர்களோட பைத்துல் முகத்தஸ் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிற பொழுது பார்த்து கொண்டே இருந்தார்கள். அசாவை வார வைத்துக் கொண்டு ஜின்கள் எல்லாம் வேலை செய்தார்கள். அவர்கள் மௌத்தாகி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதனை நக்கல் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் வருடம் என்கின்ற ஹதீஸ் எந்த அளவுக்கு சஹீஹ் என்று தெரியவில்லை. 1 வருடமாக அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தார்கள். இன்னும் 1 வருடமாக மரணித்து விட்டார்கள்.
ஆனால் இவ்வாறுதான் இருந்தார்கள். ஜின்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல பயத்தில கல்லெல்லாம் அள்ளிக்கொண்டு வேலை செய்து கொண்டு ஒரு வருடமாக பயம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ப இந்த மின்சா அடிக்கிறது இல்லையா, இதெல்லாம் கரையான் அழித்து இது விழுந்த பொழுது அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விழுந்தார்கள். இப்பொழுதுதான் ஜின்கள் என்ன சொன்னார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. ஃபலம்மா ஹர்ர தபையனத்தில் ஜின் அல்லவ் கானூ யஅலமூன அல்-கைப் மா லபிஸு ஃபில் அஸாபில் முஹீன். மறைவான விடயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த ஒரு வருடமாக கல்லையும் மண்ணையும் தூக்கி வேலை செய்திருக்க மாட்டார்கள். இந்த கஷ்டத்தில் மூழ்கி இருந்திருக்க மாட்டார்கள், சரிபட்டு இருக்க மாட்டார்கள். எனவேதான் அவர்களுக்கு மறைவான விடயங்கள் தெரியாது. அப்படி என்றால் இந்த ஜின்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் உண்மையாக இருந்தால் அங்கும் போயிருக்கிறது. சொல்லுகிறார்களே 100 வருடத்துக்கு முன்னால நடந்தது, 500 வருடத்துக்கு எவ்வாறு தெரியும்? சரி, அதனையும் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. இந்த ஜின்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த ஷைத்தான்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு வயசு எங்களை போல 100 வருடம் 200 வருடம் அல்ல, அவர்களுக்கு 1000 வருடம் 2000 வருடம் ஆண்டுகள் உயிரோடு வாழ்வார்கள். எந்த ஒரு அதினா ஆலிமுக்கு கூட இதில் கருத்து வேற்றுமை கிடையாது. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் பைத்துல் முகத்தஸை புனர் நிர்மாணம் செய்த ஜின் இதே இந்த நவம்பர் மாதம் 11ஆம் இந்த 2024 வாழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்த இலா வக்தி யௌமி மாலும் குர்ஆன் சொல்லுது இல்லையா, அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுள் கொடுத்திருக்கிறான். 1000 வருடங்கள் 500 வருடங்கள் 1000 எல்லாம் கொடுத்திருக்கிறான். 1000 வருடத்துக்கு முன்னால வாழ்ந்த ஜின் இன்று வாழ்ந்து அவர்கள் 1000க்கும் வருடத்துக்கும் முன்னால் அவருடைய கண் முன்னால் பார்த்ததை சொல்லுவார்கள். அதனை கேட்டு இந்த சில சகோதரர்கள் சொல்லலாம். அதனால அவர்கள் மறைவான உதயங்கள் தெரிந்தவர்கள் என்பது அல்ல. அதனை நாங்கள் நபிமார்களுக்கு கூட ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவ்வாறு இருக்க ஜின்களுக்கு எங்க தெரிய போகிறது. எனவே தான் கண்ணியமானவர்களே, மறைவான விடயங்கள் ஜின்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள். 1000 2000 3000 ஆண்டுகள் அவர்கள் வாழ்வார்கள், மூத்தாகவும் ஆகுவார்கள். ஆனால் நீண்ட ஆயுள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அடுத்ததாக இவர்கள் கண்ணுக்கு தெரிவார்களா மாட்டார்களா, இவருடைய தோற்றம் என்ன? அல் குர்ஆன் அதனை தெளிவாக சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸனதின் ஸஹீஹின் சஹீஹாக பதிவாக்கப்பட்ட ஒரு ரிவாயத்திலே 3 விதமாக ஜின்களை பிரித்து காட்டி சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் ஜின்கள் சிறகுள்ள காற்றில் பறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு அவருடைய உண்மையான தோற்றத்தில் அவர்கள் இருந்தால் அவர்களை பார்க்க முடியாது. இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலு மின் ஹைஸு லா தரவுனஹும். இது குர்ஆனுடைய வசனம். இது அவர்கள் உங்களை பார்ப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் ஜின்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது இந்த தோற்றத்தில் இருந்தால். அப்படி என்றால் அவர்களுக்கு வேற தோற்றம் இருக்கிறா? ஆமாம், நிறைய ஹதீஸ்கள்ல புகாரியுடைய முஸ்லிமுடைய ரிவாயத்திலே பதிவாக இருக்கின்றன. நிறைய ஹதீஸ்கள்ல அவர்கள் எல்லா தோற்றத்திலும் மாறுவார்கள். மனித தோற்றத்தில் வருவார்கள். பத்ருடைய யுத்த காலத்தில் சுராகாவுடைய தோற்றத்திலே வந்தார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆயத்துல் குர்சி படிச்சு கொடுத்தது மனித தோற்றத்திலே வந்து. அவர்கள் பாம்பு, கருப்பு நாய், எலி, கழுதை, குதிரை, எல்லாம் பள்ளி எல்லா தோற்றத்திலும் வருவார். ஹதீஸ் எதிரே தெளிவாக இவைகள் பதிவாக இருக்கின்றன. முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு விவாதத்தில் பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல காலத்தில் நடந்த ஒரு விசேஷமான முக்கியமான சம்பவம் இது ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் இதை ஸஹீஹ் முஸ்லிம் என்ற வார்த்தையை கேட்கவில்லை என்றால் பொய் என்று சொல்லிவிடுவார்கள். அபு சாயிப் ரஹிமஹுல்லா அவர்கள் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வந்தார். அவர் தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது மேலே பாம்பு அதனை அடிக்க எழும்பிய பொழுது அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டு சைகை செய்தார். அடிச்சிருவேன் உட்கார்ந்து கொண்டேன். தொழுது முடித்தது நான் கேட்டேன், ஏன் உட்கார சொல்லுகிறீர்கள், அடிக்கவே நாம் என்று தடுக்கிறீர்கள். சொன்னார்கள், இது மதீனாவிலே நடக்கிறது. சொன்னார்கள் கையை காட்டி, அதோ வீடு தெரிகிறதா? அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஆமாம் தெரிகிறது. அந்த வீட்டில் ஒரு அன்சாரி சஹாபி இருந்தார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக ஹைபருடைய யுத்தம் என்ற நிலைக்கு இந்த ஹைபருடைய யுத்தத்திற்காக தஷ்கீல் செய்த பொழுது அவருக்கான ஹதீஸா ஹதீன் பிஹுஸ், அவர் புதிய மாப்பிள்ளை திருமணம் செய்த சில நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷ்கீல் செய்த பொழுது யுத்தத்திற்காக அழைத்த பொழுது அவரும் வந்து விட்டார். அங்க யுத்த காலத்தில் இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், இந்த புதிய மனைவியை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் வீடு சென்று தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி மனைவியை பார்த்து விட்டு வரவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள், போய் வாருங்கள்.
சொன்னார்கள், பனு குறைவா என்பதாக ஒரு யஹூதிகளுடைய கூட்டம் மதீனாவில் இருக்கிறது. அங்கு அவர்களால் உங்களுக்கு தீங்கு நடைபெறலாம். அதனால் நீங்கள் ஆயுதங்களோடு செல்வீர்கள். ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு வருகிறார்கள். புதிய மனைவியை சந்திக்க சில காலம் பிரிந்து வருகிறார்கள். சந்தோஷத்தோடு வருகிறார்கள், பூரிப்போடு வருகிறார்கள். வந்தவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. மனைவி வாசலிலே நின்று கொண்டிருந்தார்கள். கைதாகிய காய்மற்றும் பைனல் பாபை. இப்ப வாசலில் நின்று கொண்டிருந்த மனைவியை பார்த்து கோபம் வந்தது, ரோசம் வந்தது. மறைந்திருக்க வேண்டிய மனைவி வாசலிலே நிற்கிறார்கள் என்பதாக கோபப்பட்டு ரோசப்பட்டு கொண்டு வந்து அம்பை எடுத்து விட்டார்கள் குத்துவதற்காக. மனைவியை ஏன் வெளியில் வந்தீர்கள்? மறைந்து ஒளிந்து இருக்க வேண்டிய பெண்ணெல்லாம் ஓடிவிட்டார்கள் அம்பை. மனைவி சொன்னார்கள், அம்பு உள்ள வையுங்கள், நான் ஏன் வெளியே வந்தேன் என்பதாக வீட்டுள்ளுக்கு சென்று பாருங்கள். அங்கு சென்று பார்த்தால் பெட்ரூம்ல பிரமாண்டமான பாம்பு ஒன்று படம் எடுத்த வண்ணம் இருக்கிறது. ஓங்கிய அம்பை மனைவிக்கு குத்த ஓங்கிய அம்பை பாம்பை குத்தினார். பாம்பை குத்த பாம்பும் இவரை பார்த்த கொத்த பாய்ந்து கொத்த தீண்ட இவரும் மூத்தாகி விட்டார். பாம்பு செத்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், புதிய மாப்பிள்ளை அவர், இவ்வாறான பிரச்சனை ஏற்பட்டு ஒரு அனுமதியோடு தான் வீட்டுக்கு வந்திருந்தார். சொன்னார்கள் சஹாபாக்கள், முஸ்லிம் ரிவாயத்தில் இருக்கிறது, சொன்னார்கள் இவரை உயிர்ப்பித்துட்டார்கள். ஒரு சில சஹாபாக்கள் வந்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக சொல்லிட்டு சொன்னார்கள். அவரை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னார்கள். இன்ன பில் மதீனத்தி லஜின்னன் கத் அஸ்லமு, எனவே மதீனாவிலே இஸ்லாத்தை தழுவிய ஜின்கள் இருக்கிறார்கள், முஸ்லிமாக மாறிய ஜின்கள் இருக்கிறார்கள். எனவே பாம்புகளை கண்டு அழித்து விட வேண்டாம். மூன்று சந்தர்ப்பம் இல்லை என்றால் 3 நாட்கள், 2 விதமான ரிவாயத்தில் பதிவா இருக்கின்றன. 3 சந்தர்ப்பம் அல்லது 3 நாட்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து பாம்பை துரத்துங்கள். 3 சந்தர்ப்பம் என்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த பாம்புக்கு என்ன சொல்ல வேண்டும்? திருமதி ஷரீஃபிலே பதிவா இருக்கிறது. அந்த பாம்பை பார்த்து சொல்ல வேண்டும், இன்னான சொன்னதெல்லாம் ஹதீஸாம், இன்னான அலுக்க பியாஹதி நூஹ் வபியாஹதி சுலைமான் அலைஹிமா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லா துஅதியனா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஜின்களுக்கு ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று நடந்தது. இதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் ஏற்றும்போது ஒரு எக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு தான் ஏற்றினார்கள். அவர்களுடைய உடன்படிக்கை அடிப்படையாக வைத்து நாங்கள் கேட்கிறோம், நீங்க இது நாங்கள் மக்கள் வாழ்ற இடம், மனைவி பிள்ளைகள் வாழ்ற இடம், போயிடுங்க என்பதாக சொல்ல வேண்டும். 3 தடவை சொல்லவில்லை, அது போகவில்லை என்றால் அதுக்கப்புறமாக அடிங்க. இது என்பது நான் சொன்ன ஃபஹர்ரிஜு அலைஹா தலாதன் சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத்து. இந்த பாம்புடைய தோற்றத்தில் எங்கெங்கெல்லாம் வந்த வரலாறுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது, அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்தது, இதெல்லாம் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. நேரம் சந்தர்ப்பம் கிடைத்தால் எடுத்து பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விடயம், மனித உடம்புக்கு ஜின்கள் நுழைவார்களா மாட்டார்களா? சத்தியமாக நுழைவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையும் நான் சொல்ல போற ஹதீஸை இமாம் முஸ்னத், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் முஸ்னதுல, இதே போல இமாம் அபூ அப்துல்லா அல் ஹாக்கிம் அன்-நைசாபுரி முஸ்னத்ரகே ஹாக்கிம்ல இந்த ஹதீஸை இமாம் ஸஹபி எல்லாம் சஹீஹ் என்று சொல்லி, காலத்துக்குரிய உலமாக்கள் எல்லாம் சஹீஹ் என்று சொல்லி, அல்பானி என்ற ஒரு முஹத்திஸ் மாற்று கருத்துக்குரியவர்களுடைய இமாமே அவர் தான். ஹதீஸ்ல அவரை விட்டா இமாமே கிடையாது உலகத்துல அவங்களுக்கு. அவர் கூட இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருக்க ஒரு பெண்மணி தன்னுடைய 7 வயசு ஆண் பிள்ளையோடு ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நல்ல இருந்த புள்ள பைத்தியமாகிட்டான், பைத்தியமாகிட்டான் யா ரசூலல்லாஹ், தாங்க முடியல என்னால. ஒரு தாய் கதறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதி ஊதி தன் உம்முல் நீரை வைத்து விட்டு சென்று விட்டார்கள். சஹாபாக்கள் திரும்பி வருகிறார்கள். அந்த பெண்மணி சந்தோஷத்தோட, யா ரசூலல்லாஹ், என் பிள்ளை சுகமாயிட்டானே யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஓதி ஊதி என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹதீஸ்ல பதிவா இருக்கிறது, இன்னி அப்துல்லாஹ் உஹ்ருஜியா அதுவல்லாஹ் என்பதாக சொன்னார். பிள்ளைய பார்த்து சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய விரோதியே, அல்லாஹ்வுடைய விரோதியே, நீ இந்த பிள்ளையை விட்டு வெளியில போயிடு. சஹீஹான ஹதீஸ் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். சொல்லித்தான் யுத்தம் போனாங்க. திரும்பி வார நேரத்தில் அந்த பெண்மணி நிறைய செம்பரி ஆடுகள், இனிப்பு பண்டங்கள் எல்லாம் வைத்து, யார சொல்லலாம் சோகமாயிட்டு சல்லாஹ் சொன்னாங்க, எல்லாத்தையும் கொண்டு போங்க. சாபிரத்துல சொன்னாங்க, ஒரு ஆட்டை மட்டும் எடுங்க, இல்லாட்டி அவங்க மனசு நோவாங்க இல்லையா, கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் திருப்பி அனுப்பினாங்க. ஒரு ஆட்டை மட்டும் எடுத்தார்கள். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து சனதின், இது நான் சொன்னதை போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து, இது சுனன் அபீ தாவூதுல பதிவா இருக்கிறது. நான் சொன்னது முஸ்னத் அஹ்மதுடைய, இது போல பைஹக்கியுடைய இந்த முஸ்னத் ஹாக்கிம் ரிவாயத்துல பதிவா இருக்கிறது. இதனாலே தான் காலத்துக்கு யார் யாரெல்லாம் இந்த விடயங்களை மறுக்கிறார்களோ அவர்களுடைய சில உலமாக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஞாபகப்படுத்துகிறேன்,
ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா அல் ஹர்ரானி, இப்னு கய்யிம் அல் ஜௌசியா போன்ற பெரும் பெரும் உலமாக்கள், இதெல்லாம் மறுக்கிற சில யூடியூப் சண்டீர்களுடைய இமாம்கள் அவர்கள் இதிலே இஜ்மானக்குள் செய்திருக்கிறார்கள். மனித உடம்புக்குள் ஜின்கள் நுழைவார்கள். தஹப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ், குர்ஆனுடைய வசனம், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம், ஹதீஸ் எல்லாத்தையும் வச்சு. எனவே கண்ணியமானவர்களே, இதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறார்கள். பாத்ரூம்ல இருந்து பெட்ரூம் வரை என்ன பாதுகாப்பாக இருங்க. இதுதான் இஜ்மாவுடைய சமரி. மனித உடம்புக்கு ஜின்கள் நிறைவார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள், பாவிகள் இருக்கிறார்கள், எங்களுக்கு அநியாயம் செய்ய நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரசூலுல்லாஹ் எல்லா இடத்திலையும் இந்த ஷைத்தான் ஜின்களுடைய பாதுகாப்பு பாடம் நடத்திருக்கிறார்கள் இல்லையா? வீட்டுக்கு வாரீங்களா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜ் வ கைரல் மஹ்ரஜ் பிஸ்மில்லாஹி வலஜ்னா, அல்லாஹ்வுடைய பேர் இல்லாமல் எதுவும் கிடையாது. சாப்பிட போறீங்களா, பிஸ்மில்லா. ஷைத்தானுடைய பாதுகாப்பு தேடாம எதுவும் இல்லை. வாஷ்ரூம் போறீங்களா, சத்ரு மா பைன அயுனில் ஜின்னி வ அவ்ராத்தி பனி ஆதம் இதா தخل احدهم الخلاء ان يقول بسم الله. இப்னு மாஜாவுல முஸ்லிம்களுக்கு ஹக்கீம்ல முஸ்னத் அஹ்மத் எல்லாத்தையும் பதிவாரிக்கிற ரிவாயத். மனிதனுடைய மறைவான பகுதிக்கும் ஆனா பெண்ணோ, ஜின்களுடைய ஷைத்தான்களுடைய கண்களுக்கும் இடையில நீங்க திரை போட விரும்புகிறீர்களா? வாஷ்ரூம் போறீங்க, அது நாங்கள் ஆடைகள் இல்லாம இருக்கிற இடமது அங்கடத்தில் அது ஆனா பெண்ணோ, நீங்க பாதுகாப்பாக ஒரு மறைவான பகுதிகளை கெட்ட ஜின்கள் பார்க்க கூடாது, அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்பதை நீங்கள் விரும்பினால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பிஸ்மி சொல்லி பார்த்திருப்போம். அதனாலதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். சொல்லிட்டு போங்க. பாத்ரூம்ல ஆபத்து நிறைந்த இடங்கள், கெட்ட ஜின்கள் இருக்கிற இடங்கள் வாஷ்ரூம் தான். பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்போம். நாளைக்கு பிள்ளை நோயாளியாக மாறி கோடிக்கணக்காக செலவழிக்க தயார், பிஸ்மில்லா சொல்லி பழக்க தயார் இல்லை. நாங்க பள்ளிவாசலுடைய வாஷ்ரூம்கள்ல தான் துவா, வீட்டுக்கெல்லாம் வாஷ்ரூம் போறோம் இல்லையா, நாங்கள் பிள்ளைகள பெண்கள் எல்லாம் போறோம் இல்லையா, ஒரு துவாவை ஞாபகப்படுத்துவதற்காக அங்கே எப்படி வைப்போமே, என்ன குறைஞ்சு போப்பது. பெட்ரூம்ல சந்தோஷமா இருக்கும். ரசூலுல்லாஹ் எங்க பாடம் நடத்திருக்காங்க பாருங்க, அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. பெட்ரூம்ல மனைவியோடு சந்தோஷமாக இருக்க போறீர்களா, அங்கேயும் ஷைத்தானிய பாதுகாப்பு தேடுங்கள். எனக்கு ரசூலுல்லாஹ் பெட்ரூமுக்கெல்லாம் பாடம் நடத்தணும், வாஷ்ரூமுக்கெல்லாம் பாடம் நடத்தணும். இதனை காபிர்கள் அந்த காலத்திலே சல்மான் பாரசி ரலியல்லாஹு கேளுங்க, அவங்களோட நபி பாத்ரூம்ல எவ்வாறு உட்கார்ந்தெல்லாம் கட்டுதாராங்க. ஏனென்றால் சுர்ராக எழுதியிருக்கிறார்கள், இந்த துஆவை ஓதி மனைவியோடு இல்லறம் சந்தோஷமாக நீங்க இருக்கலேண்டா, அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான், என்னை மனைவியை பிறக்க போற பிள்ளையா அல்லாஹ் இந்த நாசமா போன கெட்ட ஜின்னிடத்திலிருந்து பாதுகாத்து நீங்க கேட்காம மனைவியோடு சந்தோஷமாக இருந்தால் கெட்ட ஜின்களும் மனைவியோடு சேர்ந்து ஜிமா செய்வார்கள். சொல்றாகத்தே ரசூலுல்லாஹ் அதனால அங்கேயும் பாடம் நடத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சோதரே, இப்படியாப்பட்ட கெட்ட ஜின்கள் ஷைத்தான்களிடத்தில் பாதுகாப்பு பெற இஸ்லாம் நிறைய வழிகள் காட்டிருக்கிறது. மாற்று மத மக்களிடத்துல போய் அவர்கள் மத ரீதியாக செய்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகவே கூடாது, அது ஹராம் என்பதாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரோட மத ரீதியாக செய்கிற ட்ரீட்மெண்ட், மாற்று மத மக்கள் அவங்களோட மத ரீதியாக ஓதுறாங்க, அவங்களோட மத ரீதியாக சரிய செயலுக்கு அதனால் அனுமதி தந்தில்லை. எனவே பாதுகாப்புக்குண்டான வழிகள், அப்படியாப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அதற்குண்டான முறைகள் சரிய சொல்லி தந்திருக்கிறது. விசேஷமாக குர்ஆன் பாதுகாப்பானது. அப்படியாப்பட்ட நல்ல முறைகளை பேணி பாதுகாத்து வாழ்ந்து கெட்ட நாசமா போன காவில் ஜின்களுடைய தீங்கிலிருந்து நானும் எங்களோட பெண் பிள்ளைகள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய சந்ததிகள் எல்லோருமாக பாதுகாப்பாக வாழ எனக்கும் உங்களுக்கும் ரப்புல்